இந்த ஸ்டாச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும். இதுதான் என்னோடய அசைன்மெண்ட். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில. ஸோ நல்லா நனைஞ்சிட்டேன் இன்றைக்கி. இந்த வீடியோ முடியும் போது நான் ஏன் இதை வீலாக கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன்னு உங்களுக்கு புரியும். இந்த இயர் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஓப்போ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலே 7 ஃபோட்டோகிராஃபர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், அதில் நீங்களும் ஒருத்தங்க. தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பாப்புலரான ஒரு மான்யூமெண்ட்டை ஒரு புது ப்ராடக்ட் லான்ச்சுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் வந்து ஈஷாவை போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா, ஈஷாவோட ஸ்டாச்சு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நாளாக நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர். நான் பீப்புளோட எமோஷன்ஸ் அந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணுவேன். ஒரு பிரான்ச்சுக்காகவோ இல்லை ப்ரொஃபஷனலாகவோ எந்த ஃபோட்டோகிராஃபி நான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு இந்த கால் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஒர்க்கில் நோட்டீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம போய் எடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு, ஸோ ஓகேங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க இமீடியட்டாக வந்து அந்த ஃபோன் வந்து அவங்க எனக்கு வந்து ஆக்சுவலாக அனுப்புனாங்க. ஸோ நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். நான் பெங்களூர்லேருந்து நான் வந்து கோயம்புத்தூர் போனேன் இந்த ஷூட்டுக்காக. இன்றைக்கி ஜனவரி 1 ஈஷாவில் வந்து ஈஷாவோட ஆதியோகி சிலையை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இது ஒரு ஓப்போ கூட ஒரு கொலாபரேஷன். இது அவங்களோட புது ஃபோன் வந்து என்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்க ஃபோன் வந்து ஓப்போ ரெனோ 15. இது வந்து ஓப்போ எனக்கு வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. இதை வச்சு ஈஷாவோட ஆதியோகி சிலையோட ஒரு மாஸ்டர் ஷாட்டை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி ஜனவரி 1 ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ நான் நினச்சேன் ஓகே ஈஷா ஆதியோகி ஸ்டாச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய வேலையாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த க்ரௌட்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல லைட்டிங்கில் இந்த ஸ்டாச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும். இதுதான் என்னோடய அசைன்மெண்ட். நான் இன்றைக்கி எடுக்க வந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் வின்டரில் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன். இந்த ஈஷோட பியூட்டியே இந்த பேக்கில் இருக்க ஹில்ஸ் இதெல்லாமே தான். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சீசனில் என் ஃபோட்டோஸில் இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல லைட்டிங் இருக்குன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. ஸோ மேபி நான் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எடுக்க வரணும்னு நினைக்கிறேன். அதான் நெக்ஸ்ட் என்னோடய பிளானாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீடியஸான ப்ராசஸாக இருக்கும். 2-3 டைம் வந்து ஒரு பெஸ்ட் இமேஜை ஷூட் பண்ணணும். ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக அதான் எப்போவுமே சேலஞ்சிங். ஸோ பார்ப்போம் எப்படின்னு தெரில. இப்போ நான் சில இமேஜஸ் இப்போ எடுத்திருக்கேன், காட்டுறேன். ஸோ சில இமேஜஸ் எடுத்தேன். நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் தட். ஸோ ஈவினிங் தான் இவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஈஷாக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஈஷா கிளம்பணுன்னா ஒரு 3:30 எந்திரிக்கணும். எந்திரிச்சு நான் நினச்சேன்னா ஓகே சன்ரைஸ் ஆகும்போது சூப்பராக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock கிளம்பி நான் வந்து ஈஷா கிளம்புறேன். ஒரு கரெக்டாக ஒரு 5:45 வந்து சன்ரைஸ் ஆறக்கு முன்னாடியே போய் நின்றுட்டேன். நான் க்ரௌடும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் செம மழை. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எனக்கு டெட்லைன் எனக்கு வந்து 1 டேயில் பிக்சர் கேட்குறாங்க என்கிட்ட. நான் வந்து என்னால் ஒரு நார்மலாக ஒரு கேப்சர் கூட எடுக்க முடியல. ஒரு டூரிஸ்ட்டாக ஒருத்தங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் எடுப்பாங்க இல்லையா, என்னால் அந்த கேப்சர் கூட எடுக்க முடியல. எனக்கு லைஃப்பில் கிடச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பட் இருந்தாலும் சரி அந்த வெட் லுக்கில் ஒரு பெஸ்ட்டாக நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நல்லா நனைஞ்சிட்டேன் இன்றைக்கி. நல்லா மழை பெய்யுது. ஸோ இந்த ரெயினில் தான் கொஞ்சம் மழை இப்போ கொஞ்சம் அதிகமாக பெய்யுது. கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது தான் நான் இதை ஷார்ட் எடுத்திருக்கேன். மேபி இதைத்தான் நான் வந்து ஓப்போக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓப்போ பேசுகிறோம் லோகேஷ், பேசுங்க லோகேஷ். சொல்லுங்க. எடுத்துட்டு இருக்கேன், எப்படி வரும்னு தெரியல. அப்படியே வெயிட் பண்ணு. 360 வந்துடும்ல. என்னோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் அ பிராண்ட். அதனால தான் நான் வந்து
2-3 டைம் எங்கள் ஈஷாவில் வந்து இதை ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்சரை தான் அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். இதை வந்து ஒரு பில் போர்டில் இதை போட போகிறாங்க. ஆக்சுவலாக ஈஷா பக்கத்தில் ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி அவருக்கு சொன்னாங்க. அதில் வந்து இதை அவங்க டிஸ்பிளே பண்ணி நான் தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு தே வில் ஆக்சுவலி ஷோ. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப மழை, அதான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பட் அதெல்லாம் வந்து அது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா க்ரௌடில் கொஞ்சம் கிளியராகிடுச்சு, கொஞ்சம் க்ளீனாக எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு. ஐரனி என்னென்னா, நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். பட் ஆனால் இதுக்குள்ளே நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நான் வந்து அதனால் அந்த தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஆதியோகி ஸ்டாச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இது எடுக்க வேண்டியதாக போச்சு. 2 டேஸாக இங்கேயே தான் இருக்கேன். அந்த பெஸ்ட் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஃபியூ ஷாட்ஸ் கிடச்சிச்சு. பட் டுநைட் வந்து ஒரு லேசர் ஷோ நடக்கும் அப்படின்னாங்க. எவ்ரிடே நடக்கும். மேபி அதில் வந்து மேபி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்டிக்காக அதை ஷாட் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். அது நிறையா வீலாக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட ஃபோட்டோகிராஃபியில் வந்து எப்படி வந்து நம்ம கற்றுக்கிட்டு எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், அதுமாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. மேபி நான் என்னோடய ப்ராசஸ், என் ஒர்க் ஃப்ளோ, நான் ஒரு ஃபோட்டோக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எப்படி அதை திங்க் பண்ணுறேன், இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஷோ பண்ணேன்னா கொஞ்சம் மேபி எல்லாத்துக்கும் நல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து வீலாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா. அதுக்காக நான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்டா 360 கேமரா வாங்கியிருக்கேன் ஒரு வீலாகிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ அதை வச்சு தான் நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் 2026 நிறைய ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். மேபி பார்ப்போம். லெட்ஸ் see how things works. எனக்கு இந்த ஷூட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணது வந்து பூர்ணி, என்னோட ஒய்ஃப். ஸோ பூர்ணி, இந்த ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. எதுவும் சொல்ல மாட்டீங்களா? சரி, பாய். இந்த ஷூட்டை நான் ஓகே சொன்னதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அவங்க இந்தியாவிலே 7 ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னாங்க. இது போக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் எடுக்கிற அந்த பெஸ்ட்டு ஃபோட்டோவை நாங்கள் வந்து ஒரு பில் போர்டில் வந்து கோயம்புத்தூரில் டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா என்னோட பிக்சர் நான் பெருசாக வந்து பிரிண்ட் பண்ணி கூட நான் பார்க்காத ஒரு ஆள். ஏன்னா நான் ரொம்ப இன்ஸ்டாகிராமில் தான் ஆப்ரேட் ஆவேன். ஸோ பீப்புள் என் ஃபோட்டோவை பார்த்தா போதுன்னு நினைப்பேன். நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் பிக்சர் ஒன்று பிரிண்ட் ஆக போகுது, அது இப்போ ரொம்ப பெரிய சைஸில், அது பீப்புள் எல்லாருமே பார்க்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸோட நான் என் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி போகும்போது நான் அவங்ககிட்ட கால் பண்ணி கனெக்ட் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும் அப்படிலாம் கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்டயே எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க, நாங்களே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை யாரோ ஒரு பீப்புள் வச்சு சூஸ் பண்ணி கூட ஒரு கான்டெஸ்ட் மாதிரி எடுக்க வைக்கலாம். பட் உங்ககிட்ட நான் ஏன் வரோன்னா, ஒரு 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 எக்ஸ் ஃபேக்டர் இருக்கணும் அந்த ஃபோட்டோவில், ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஐயிலிருந்து அந்த பிக்சர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே, நம்ம பெர்ஸ்பெக்டிவில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்பவுமே எடுப்போம். ஸோ ஈஷாவோட ஸ்டாச்சுவை நம்ம போய் ஜாலியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் ஆக்சுவலாக இந்த ஜேர்னி அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல. என்னென்னா இந்த பிக்சர்ஸ்லாம் நான் எடுத்தேன். இந்த வெட் லுக்கில் கூட சில பிக்சர்ஸ்லாம் நான் நல்லாவே எடுத்தேன்னு எனக்கு தோணுச்சு. உடனே நான் வந்து இதெல்லாம் அவங்க மினிமல் எடிட்டிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பேசிக்கான ஒரு கலர் கரெக்ஷன் தான் ஃபோனில் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்போக்கு நான் இந்த பிக்சர்ஸ்லாம் அனுப்புனேன். ஓகேயா, அவங்க பிக்சர்ஸ் பார்த்துட்டு ஆக்சுவலாக நல்லா இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து என் ஃபோட்டோஸை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதில்லை. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எப்போ ஃபோட்டோகிராஃபி எடுக்க ஆரம்பிச்சேனோ அப்போ தான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நான் எப்போ பிக்சர்ஸ் வந்து நான் பப்ளிக்கு ப்ரெசென்ட் பண்ணாலும் அப்ரிசியேஷன் தான் கிடைக்கும். ஒரு பிக்சர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சாம்பிளாக நிறையா ஆப்பிளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து எடுத்த அந்த நியூயார்க் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அங்கே எடுத்த பிக்சர்ஸ்லாம் எனக்கு அனுப்புனாங்க. அதெல்லாம் நான் பார்த்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க. அப்போ தான் ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணுறவோட ஹீட் எனக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிச்சு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசல. நான் திருப்பி நெக்ஸ்ட் டே போனேன் ஈஷாவுக்கு. போயிட்டு வேறு சில பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவோட அதர் ஏரியாஸ்லாம் போகலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அடுத்து எனக்கு இன்னொரு ஷாக் என்னென்னா வந்து அங்கே வந்து யாருமே ஈஷாவில் வந்து அந்த ஸ்டாச்சுவை தவிர வேறு எங்கே போனாலும் உங்கள் ஃபோனை வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் வந்து ஈஷாவோட அந்த மானுமெண்ட் ஸ்டாச்சுவை தவிர வேறு எதுவுமே உங்களால் வந்து ஷூட் பண்ண முடியாது. அன்லெஸ் உங்ககிட்ட நீங்கள் அவங்களோட க்ரூவாக இருந்தாலோ
இல்லை உங்ககிட்ட பெர்மிஷன் வேணும். எனக்கு இருக்கிறது ஒரு நாள், நீ இந்த மாதிரி இந்த அப்ரோச்சஸும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சில பிக்சர்ஸ்லாம் நான் கேப்சர் பண்ணேன். அதை திருப்பி எடிட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனேன். அவங்க பார்த்துட்டு திருப்பி நல்லால, ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணலாம் லோகேஷ் அப்படின்னே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி இருந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐயோ நான் ஃபோட்டோகிராஃபரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் கோயம்புத்தூரில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ப்ரொசீடு. எனக்கு ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் இது என்னோட கப் ஆஃப் டீ கிடையாது, நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர், மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நான் என் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு அவங்ககிட்டருந்து. இல்லை எங்கள் பிராண்ட்லேருந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க, இது வந்து நீங்கள் தான் ஷூட் பண்ணணும். நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் தி எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் இமேஜ் கிடையாது, இது பில் போர்டில் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒரு நார்மலாக ஒரு பீப்புள் போகிறாங்கன்னா அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து அவங்க லுக் அங்கே போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இவ்வளோ புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இன்னொரு ட்ரை பண்ணுறேங்க, பட் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டாக தான் பண்ணுறேங்க அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நான் உட்காந்து நானும் என் ஒய்ஃபும் அந்த லானில் உட்காந்து அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே நைட் ஆகிட்டு லைட் ஷோ அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு லைட் அந்த ஃபேஸில் வந்து சைட்லேருந்து வரும் பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. எனக்கு ஒரு டக்குன்னு உள்ள ஒரு பல்ப் அடித்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இதை நம்ம ப்ராப்பராக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் நான் போய் சரி அந்த லைட் ஷோலுக்கு சில பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணலான்னு நான் வந்து ஓரளவுக்கு மைண்ட் ரெடி ஆகிட்டேன். அது கரெக்டாக ஒரு மண் கூட தெரியல, அதனால நான் வீலாக கேப்சர் பண்ணல, நான் பிக்சர்ஸை தான் எடுத்து உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். அந்த இவ்வளோ நாள் கழித்து அந்த நைட்டில் எடுத்த அந்த லைட் ஷோஸில் ஒரு பிக்சர் தான் அவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் போயிட்டு இம்மிடியேட்டாக ஃபோனில் போயிட்டு கூகுளில் பார்த்துட்டு இதில் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோனில் எடுக்க முடியுமான்னு பார்த்தேன். ஒரு நைட் மோட் ஒன்று இருந்துச்சு. எனக்கு தெரியும் ஃபோனில் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் நான் போயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி கரெக்டாக என் ஃப்ரேமை நான் வந்து மைண்டில் எப்போவுமே நான் ஒரு ஃப்ரேம் என்ன எடுப்பேன்னு முடிவு பண்ணுவேன். அங்கே போய் நான் உட்காந்துட்டு ஃபுல் லைட்ஸை உட்காந்தேன். அதில் எந்தெந்த ஃப்ரேம்ஸு எந்தெந்த லைட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சோ அப்போ மட்டும் தான் கேப்சர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். பார்த்தேன், எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதில் ஒரு 4-5 இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் ஓப்போக்கு அனுப்பிட்டு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. எங்கள் கூட ஒர்க் பண்ணுற சில பசங்க அவங்க வந்து, அண்ணா உங்கள் ஃபோட்டோ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய போர்டில் இருக்குண்ணா அப்படின்னாங்க. நான் அப்போ நான் பெங்களூர் வந்துட்டேன். நான் உன்னை பார்த்துட்டு எனக்கு அனுப்புனாங்க. நான் அதில் எடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் லைட்டிங்கில் எடுத்த ஒரு பிக்சர் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பில் போர்ட்ஸில் வச்சுட்டாங்க. நான் இமீடியட்டாக அவங்களுக்கு ஓப்போ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது வந்து செலக்ட் ஆகிடுச்சான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. நான் சின்ன வயசுன்னு வளர்ந்த அந்த துடிலூர் அந்த ரூட்லேயே ஒரு பெரிய பில் போர்ட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு இமீடியட்டாக போய் பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஆனால் நான் பெங்களூரில் இருக்கேன், என்னால் போய் பார்க்க முடியல. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் என் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க அப்படின்னு சொன்னால் போய் பார்த்தாங்க. ஸோ நான் இதுக்காகவே ஒரு பிளான் பண்ணி நம்ம கோயம்புத்தூரில் போயிட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீக்கெண்ட் அப்போ நான் போயிட்டு அது ஃபர்ஸ்ட் டைமாக நான் இது வரைக்கும் பிரிண்ட்ஸில் கூட என் பிக்சர்ஸ் நான் பெருசாக பார்த்ததில்லை. ஆனால் ஒரு பெரிய பில் போர்டில் என் பிக்சர் நான் போய் பார்த்தேன். இது வந்து அந்த மூமெண்ட் வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. அது ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஹாப்பினஸ்லாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நம்மளோட ஜேர்னியில் சின்ன சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும், ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆகும். எனக்கு இது பார்த்தோன்னே நம்ம பண்ணுறது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் தான், நம்மளை ஒரு சீரியஸான ஃபோட்டோகிராஃபராக தான் இந்த சொசைட்டி பார்க்குது அப்படின்னு எனக்கு ஒரு கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அந்த பிக்சர் எல்லா ஃபோட்டோகிராஃபர் மாதிரியும் அதை பார்க்கும்போது அதில் நிறைய கரெக்ஷன் தான் தோணுச்சு, இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. பட் ஆனால் இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இயர் ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு இயரோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இதை வீலாகாக பண்ணணும், இந்த மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ இது வரணும் அப்படின்ட்டு இது பண்ணேன். இந்த மாதிரி வந்து என்னோடய ஜேர்னியை நான் நிறையா வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நான் லோகேஷ் குமரமுருகன், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்.